பார்த்தீங்கன்னா வந்து ஏகே ஃபேன் ஓகேங்களா. எப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்பேன். பார்க்கணும். நான் பயங்கர தலைவர் ரசிகருங்க. அவரை திரையில பார்க்கணும். இந்த படத்துல சூப்பரா இருப்பாரு ஆளு. இந்த படம் வந்து அப்போ தலைவருக்கு 37 வயசு. 37 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. படம் 100 வாட்டி பார்த்துருப்பேன் கேடிவியில். இன்னைக்கு வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி வந்து நான் அங்கே வந்து பார்த்துருக்கேன். அருணாச்சலம் எல்லா படத்துக்கும் நாங்கள் வருவோம், வந்துக்கிட்டே இருப்போம். எங்கள் உயிர் இருக்கோம், எங்கள் தலைவர் வாழ்க வாழ்க வாழ்க. அந்த காலம் முரட்டுக்கால சாங்லாம் வேற லெவல் ஹிட்டு. பாட்டே வந்து மனிதன் சாங்கு பயங்கர ஹிட்டுங்க. அட்டகாசமாக மியூசிக் பண்ணிக்கிறாரு. ஒரு எமோஷனு தலைவர் நினைச்சாலே ஒரு எமோஷன். 10 வயசுங்க இந்த படம் வரும்போது. அப்ப நான் தியேட்டர்ல பார்க்கல, டிவில தான் பார்த்துருக்கேன். பார்த்ததில்ல. தலைவரை பார்க்கணும். நான் பயங்கர தலைவர் ரசிகருங்க. அவரை திரையில பார்க்கணும். இந்த படத்துல சூப்பரா இருப்பாரு ஆளு. பார்க்கணுன்றதுக்கோசம் சூப்பருங்க. இன்னைக்கு அரசியல அன்னைக்கே தலைவர் படத்துல வந்துருச்சுங்க. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? மறுபடியும் ரீரிலீஸ் படையப்பா அருணாச்சலம் எல்லா படத்துக்கும் நாங்கள் வருவோம், வந்துக்கிட்டே இருப்போம். எங்கள் உயிர் இருக்கோம், எங்கள் தலைவர் வாழ்க வாழ்க வாழ்க. படம் வந்து வேற லெவல்னா. இது வந்து நான் எப்படியும் ஒரு 100 வாட்டி பார்த்துருப்பேன் கேடிவியில். இன்னைக்கு வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி வந்து நான் அங்கே வந்து பார்த்துருக்கேண்ணா. ரொம்ப மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குதா. என்னைக்கு நம்ம தலைவர் படம் பார்க்குறோனோ அன்றைக்கி தான் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தலைவர் படமும் வந்து ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்ணணும். இன்னும் பழைய படம்லாம் ரிலீஸ் பண்ணணும். 3 முகம், அதுக்கப்புறம் நெட்ரிக்கன்னு, தலைவரோட நெட்ரிக்கன் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அந்த படம். இந்த படம் 37 வருஷம் ஆகுது. இந்த படம் வந்து அப்போ தலைவருக்கு 37 வயசு. 37 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. படம் சூப்பர். அதாவது அன்னைக்கு காலகட்டம் இருந்த படம் மாதிரி கிடையாது, புது படம் மாதிரியே இருக்கு. தலைவர் சூப்பர். தேட்டரில் பார்த்தேங்க. அப்போ இருந்ததை விட இப்போ பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய படம் இருக்குது. எல்லா படத்தையுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2 படமாச்சும் ரீரிலீஸ் பண்ணணும். அதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து தலைவர் படம் பார்க்கறது மட்டும்தான். அதுதான் ஒரு சந்தோஷம். ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல். இப்போ தீபாவளிக்கு வந்து போன வருஷத்து வேட்டையன் வந்தது. இப்போ வந்து இந்த வருஷம் மனிதன் வந்திருக்கு, ஒரு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்தந்த ஒரு இதுக்கு வந்து எங்களுக்கான செலிப்ரேஷன் அதுதான். ஸோ வருஷம் ஒரு ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா அது வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். இப்போ இருக்கிற படம் வந்து முக சுழிக்கிற மாதிரி தப்பு சொல்லலை. ஆனால் அப்போ இருக்கிற படத்தையும் பாருங்கள். தலைவர் படம் வந்து அவ்வளோ என்கேஜ்மெண்ட், ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டு. ஃபைட்டு, காமெடி, சாங்கு, அதுக்கப்புறம் லவ்ஸு, ரொமான்ஸு, அதுக்கப்புறம் வில்லன் அந்த இது ரகுவரன் தான். அதுதான் மாசு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஊர்காவலன், அருணாச்சலம், பாஷா, அப்புறம் மனிதன், இதெல்லாம் வந்து மெகா ஹிட் படம். இவங்க 2 பேர் சேர்ந்தா அது வந்து வேற லெவல் பிளாஸ்ட். தியேட்டர் ஒரு 1000 வாலா பிளாஸ்ட் மாதிரி தான் அது. வேற லெவலாக இருக்கு. அது அந்த ரொம்ப மிஸ் பண்றேன். ரகுவரன்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். பாட்டு எல்லா பாட்டுமே ஓப்பனிங் சாங்ல இருந்து எண்டிங் சாங் வரைக்கும் எல்லாமே இந்த படத்துல வந்து பயங்கர ஹிட். அதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் பயங்கர ஹிட். இப்பயுமே அந்த காலம் முரட்டுக்கால சாங்லாம் வேற லெவல் ஹிட். அதெல்லாம் வந்து காலத்துக்கும் அழியாது. அதெல்லாம் நினைக்குமே ஒரு எமோஷனு. தலைவர் நினைச்சாலே ஒரு எமோஷன், ஹாப்பியா இருக்கும். அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரீமேக்ஸ் பண்ணிட்டு அட்டகாசமாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டு, பிரிண்டே சூப்பராக இருக்கு. புது படம் பார்க்குற மாதிரியா இருக்கு. பிடிச்ச பாட்டுன்னு எதுன்னு சொல்ல முடியும். எல்லா பாட்டுமே சூப்பர். எல்லா பாட்டுமே அடுத்த ரீரிலீஸ் வந்து 87 ரிலீஸ் ஆனிச்சு. தீபாவளிக்கு போலீஸ் அடிவாகி பார்த்த படம் இருக்கு. அப்போ பார்க்கறோட இப்போ சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. தலைவர் படம் செம்மையா இருக்கு. சின்ன பையன்ல இதை பார்த்துருக்குறோம். தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப இதாக இருக்கு, ரொம்ப ஆர்வம். என்ன எல்லாமே சீனு பிடிச்ச பாட்டு பக்காவா இருக்கும். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். மனிதன் அந்த பாட்டு நல்லா பிடிக்கும். படையப்பா, அருணாச்சலம். தலைவர் படம் அருமையாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற அரசியலை வந்து அப்படியே எடுத்திருக்காங்க. வசனம் அருமை. வசனம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சு அருணாச்சலம் திரையம். கதை வந்து விசி குகநாதன். அருமையான கதை. ஏவிஎம்முக்கு பெரிய வெற்றிகளாக இது. மியூசிக் செம.
மனிதன் மனிதனுங்கிற பாட்டு ரொம்ப கருத்துள்ள பாட்டு. எல்லா பாட்டுமே அட்டகாசமாக இருக்குது. தலைவர் அழகாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப கருத்துள்ள படம். உங்கள் மனிதங்கிறது மனிதன். ரீரிலீஸ் படம் எனக்கு மன்னனுங்கிற படம் ரீரிலீஸ் இல்லை. ரெண்டாவது இன்னொரு படம் போனோம்னா மாவீரன் செம்ம மாவீரன் அருமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஏகே ஃபேன் ஓகேங்களா. எப்போ ரஜினி படம் ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பேன். ஸோ மனிதன் ரிலீஸ் ஆயிடுச்சு. மார்னிங் ஆஃப்டர்நூன் போய் பார்த்தேன். மல்டிப்ளெக்ஸில் ஷோ போடல அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் தேட்டரில் இந்த மூவி பார்க்குறோம் ஓகேங்களா. செம்ம ஃபீல் குட் ஓகேங்களா. கிளியராக மூவ் ஆச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓகே. டைம் போன தெரியல. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. உள்ள என்ட்ரானோ ஃபைட்டு சாங் அது மூவ் ஆச்சு. எல்லாம் கிளியராக வந்தது. ஓகே பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். ரகுவரன் தான் பெஸ்ட் ஆக்டிங் ஓகேங்களா. அவர் வந்து பாஷாவில் பண்ணியிருந்ததை தவிர இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஓகே பெட்டர். சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாங்கு மனிதன் சாங் தான் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு சாங், அந்த சாங் மிடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிரேக் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா வரும் ஒரு 2 lyrics ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு சீன் பார்த்துட்டு தான் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. இதை வந்து தேட்டரில் பார்க்குற ஒரு சான்ஸ் எதிர்பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பாஷா பார்த்தேன். ஸோ தேட்டரில் பழைய படம் அஜித் ரஜினி மூவி எந்த மூவி ரிலீஸ் பண்ணாலுமே தேட்டரில் வந்து பார்த்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான். அடுத்து எந்த படம் போட்டாலும் போய் பார்ப்போம். தலைவர் மூவின்னு எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. போட்டாலே போய் பார்ப்போம் சரிங்களா. எப்போவுமே தலை மூவி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து போவேன். ஸோ அதுக்கப்புறம் ரஜினி மூவி ரிலீஸ் ஆகுதா. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கூலி வந்து பெங்களூரில் தான் போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ அங்கே கேட்டேன் 9 o'clock AM ஷோ அப்படின்னாங்க. பட் அங்கே 6 o'clock போய் பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோதான். இங்கே சேலம் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் மார்னிங் 9 AM சொல்லிட்டாங்க. அதர் ஸ்டேட் எல்லாமே 6 AM. ஸோ அதனால் அங்கே போய் பார்த்துறதுன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மனிதன் படத்தில் சந்திரபோஸுங்க அருமையான மியூசிக்கு. டைட்டில் பாட்டே வந்து மனிதன் சாங்கு பயங்கர ஹிட்டுங்க. அட்டகாசமாக மியூசிக் பண்ணிக்கிறாரு. ரெண்டாவது இந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து இந்த ஜிப்பை திறந்து வெடிகுண்டு போகிற சீன் அதுவும் பயங்கரமாக இருக்குங்க. இந்த ஃபார்ம் போகிற மாதிரி அட்டகாசமாக இருக்குது. ரெண்டாவது சென்டிமெண்ட் ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்குது. தங்கச்சேரதுன்னு ஒரு பாட்டு அட்டகாசமான பாட்டு. ஏசுதாஸில் சூப்பராக பண்ணிருக்காரு. மியூசிக் பெஸ்ட்டு மியூசிக். நிறைய படம் பண்ணிருக்காரு ஏவிஎம்மில். இதில் வந்து மனிதன் பண்ணிருக்காரு. ராஜா சனராஜா பண்ணிருக்கா. அப்படி காக்கி சட்டையில் இன்னொரு படம் அர்ஜுன் ஒரு படம் பண்ணிருப்பா. அப்படி சங்கர் குருன்னு சொல்லி. ஆமாம் இல்லை தாய் மேல சந்திரபோஸ். ஆனா ஒரு உயிரோட இல்ல. அருமையா மியூசிக் பண்ணிருக்காரு. அட்டகாசமா இருக்குது சார். சூப்பர் சாங். நல்ல கருத்துள்ள பாட்டு. புரியல. இதுல 5 பாட்டு டைட்டில் பாட்டு 6 பாட்டு அட்டகாசமா இருக்கு. 6 பாட்டுமே அட்டகாசமான பாடல். ஆமா அப்ப எழுதுற வைரமுத்து அட்டகாசமா எழுதிக்காரு. மியூசிக்கும் அந்த மாதிரி சந்திரபோஸ் மனிதன் பாட்டுலாம் வந்து இன்னொரு மாதிரி வந்து பார்க்கலாம். அந்த பாட்டு டைட்டில் பாட்டுக்கு பழைய படம் அருமையாக இருக்குது. நல்லா கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அருமையாக இருக்கு. பழைய இது அப்படியே இருக்கு. நான் நிறைய ட்ரிப் பார்த்தேன்.